அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா அலிஹி வஸ்ஸஹபி அல் ஃபைசி நெப்ரித்துல்லா அம்மாபாத். நோன்பு திறப்பதை பற்றியும் அதனுடைய சிறப்பை பற்றியும் அந்த நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மகத்துவத்தை பற்றியும் எல்லாருக்குமே தெரியும். நோன்பு திறக்கும் போது எப்படி நோன்பு திறக்க வேண்டும், எந்த உணவு சாப்பிட வேண்டும், எந்த முறையில் சாப்பிட வேண்டும், இவற்றையெல்லாம் நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்குள்ள இந்த சமுதாயத்தில் சிலர் தான் அதை பின்பற்றி வாழ்கிறாங்க. கொஞ்சம் பேர் தான் அதை கடைபிடிக்கிறாங்க. சிலருக்கு நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னு கூட தெரியாது. இனி தெரிந்தால் கூட அவர்கள் அதை சொல்வதற்கு தயாரில்லை. அதே போல நோன்பு திறக்கும் நேரத்தில் நமது இறைவனும் ஒரு அடியானுக்கும் எந்த ஒரு மறைவும் இல்லாமல் பேசக்கூடிய ஒரு நேரமாகும். அல்லாஹு தஆலாவிடத்தில் என்ன கேட்டாலும் நமக்கு ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகும். அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். சில நேரங்களிலும் சில மாதங்களிலும் சில நிமிடங்களிலும் இறைவன் அதிக சிறப்பை நமக்கு வழங்கியிருக்கின்றான். துஆவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய நேரத்தில், மழை பெய்யக்கூடிய அந்த நேரத்தில் நாம் பிரார்த்தனை செய்தால் துஆவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கும். இனி ஒரு நோன்பாளி நோன்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் பிரார்த்தனை செய்தால் அவனுக்கு ஹிஜாபத்து உண்டு. நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவன் பிரார்த்தனை செய்தால் அவனுக்கு ஹிஜாபத்து உண்டு. இப்படி நிறைய நேரங்கள் உண்டு துஆவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய நேரம் என்று. அதை பற்றி நான் இங்கு சொல்லலை. துஆவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய சிறப்பு நிறைந்த நேரமாகும். அல்லாஹு தாலாவுக்கும் அடியானுக்கும் எந்த மறைவும் இல்லாமல் ஒரு துஆவை கேட்கக்கூடிய நேரமாகும் இந்த நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம். நோன்பு திறக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொன்னவுடன் நல்ல முறையில் வயறு நிறைய சாப்பிட்டு விட்டு அந்த நேரம் கிடையாது. அல்லாஹ்வுடைய பாங்கின் ஓசை கேட்டவுடன், அல்லாஹு அக்பர் என்று கேட்டவுடன், சிலர் பாங்கு கொடுத்தாலும் நோன்பு திறக்க மாட்டாங்க. அதை நிசாரமாக நினைப்பாங்க. வேறு வேலையில் ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க. பெரும்பாலும் பெண்கள் சமையலறையில் இருப்பாங்க. உணவை எடுத்து அல்லது உணவு செய்து கிச்சன்லேயே இருப்பாங்க. உணவு தயார் செய்து கொண்டே இருப்பாங்க. நோன்பு திறப்பதை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு அவர்கள் அந்த வேலையில் அப்படியே ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க. நமக்கு தாகமாக இருக்கிறதா அல்லது பசியாக இருக்கிறதா அப்படின்லாம் கிடையாது. நோன்பு திறக்க ஆவலோடு காத்திருந்து நோன்பு திறக்கக்கூடிய ஒரு மனதுதான் நமக்கு வேண்டும். வேறு வேலையில் ஈடுபடாமல் அதிக உணவு நாம் சாப்பிட வேண்டாம். ஒரு பேரித்த பழம், அது இல்லை என்றால் சிறிது தண்ணீராவது குடித்து நோன்பை முதலில் திறந்து கொள்ள வேண்டும். அதன் பின்பு மீதி வேலைகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இனி நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நாம் கூற வேண்டிய ஒரு திக்ரை பற்றி நான் இந்த வீடியோவில் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நாம் எப்பொழுதும் நோன்பு திறக்கும் போது ஓத வேண்டிய அந்த திக்ரை ஓதிவிட்டு நீங்கள் இந்த திக்ரை நீங்கள் கூறி அல்லாஹு தாலாவிடத்தில் துஆ செய்து கொள்ளுங்கள். இந்த துனியாவும் நாளை ஆகிரத்தும் வெற்றி அடைவதற்கு சிறந்த ஒரு திக்ராகும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ர். நோன்பு திறக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தை யாரும் நிசாரமாக நினைக்க வேண்டாம். அதிக மகத்துவம் நிறைந்த நேரம். அல்லாஹும் ஒரு அடியானும் அதிக அளவில் நெருங்கக்கூடிய ஒரு நேரம். நாம் என்ன கேட்டாலும் அல்லாஹு தாலா நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு நேரமாகும். இந்த சிறப்பை, இந்த திக்ருகளை ஓதினால் நமக்கு ஹிஜாபத்து கிடைக்கும், இதற்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறது அப்படின்னு தெரிந்தும் அதை பெரும்பாலும் நிறைய பேர் அவங்க நிசாரமாக விட்டு விடுவதுண்டு. சில நிமிடங்கள் மூலமாக, குறைந்த நொடியின் மூலமாக நாம் இந்த திக்ரை ஓதி நமது பல தேவைகளை நிறைவேற்றி எடுத்து விடலாம். ஆதாமுடைய மகன் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து 10 700 மடங்கு வர நன்மைகள் கிடைக்கின்றன. நோன்பு ஒன்றை தவிர. நோன்புக்கு நானே கூலியை எழுதுகின்றேன் என அல்லாஹு தாலா கூறுகின்றான். ஏனெனில் அந்த அடியான் எனக்காகத்தான் தன்னுடைய இச்சையையும் பசியையும் தாகத்தையும் துறந்தான் என அதற்கான காரணத்தையும் ரப்பு குறிப்பிடுகிறான். நோன்பாளிக்கு 2 வகையான சந்தோஷம் இருக்கின்றது. முதல் சந்தோஷம் நோன்பு திறக்கும் போது. இரண்டாவது சந்தோஷம் தன்னை படைத்த இறைவனை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில். அப்போ நோன்பாளியின் வாயிலிருந்து வீசுகின்ற அந்த துர்வாடை அல்லாவை பொறுத்தவரை கஸ்தூரியின் வாடையை காட்டிலும் மனமிக்கதாக உள்ளது அப்படின்னு நமக்கு ஹதீஸ் புகாரியில் இருக்கிறது. அடியானுக்கும் அவனுடைய இறைவனுக்கும் இடையிலான இரகசிய ஒப்பந்தமாக நோன்பு திகழுகிறது. அதனுடைய உண்மை நிலையை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டாங்க. ஆகையால் தான் அதற்கான சரியான கூலியை நானே வழங்குகிறேன் அப்படின்னு இறைவன் கூறுகிறான். அப்போ ஒரு நோன்பின் சிறப்பை அல்லாஹு தாலா எந்த அளவு குறிப்பிட்டிருக்கிறான். வேற எதற்கும், ஒரு தொழுகைக்குமோ அல்லது ஒரு திக்ருக்கோ அல்லது ஒரு எந்த ஒரு அமலுக்கும் நானே அதனுடைய கூலியை வழங்குகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லவில்லை. இந்த நோன்புக்கு மட்டுமே அல்லாஹு தாலா இவ்வளவு சிறப்பை கூறியிருக்கின்றான். எல்லா நேரமும் இறைவனுக்கு வேண்டி திக்ரு சொல்லக்கூடிய வேலைதான் மலக்குகளுக்கு இருக்கிறது. ஒரு கூட்டத்தினர் மலக்கு எப்பொழுதும் சுபஹான் அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. சில மலக்குகள் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறிக்கொண்டே இருப்பாங்க. சில மலக்குகள் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. சில மலக்குகள் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. சில மலக்குகள் இறைவனிடத்தில் தொழுது கொண்டும் ருக்கு செய்து கொண்டும் சுஜூது செய்து கொண்டும் இருப்பாங்க. அப்படி வெவ்வேறு மலக்குகளும் வெவ்வேறு இபாதத்துகளையும் அமல்களையும் ஒவ்வொரு நொடியும், நான் இப்போ பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் செய்து கொண்டே இருப்பாங்க.
அந்த வகையில் இறைவனுக்கு வேண்டி எல்லா நேரமும் ஒவ்வொரு நொடியும் இடைவிடாமல் எந்த ஒரு முழு நேரமும் அல்லாஹ் படைத்திருக்கின்ற இந்த உலகில் முழு நேரமும் 1000 தலை கொண்ட ஒரு மலக்கு இறைவனுக்கு வேண்டி திக்ர் ஓதிக்கொண்டே இருக்குமாம். அந்த 1000 தலை கொண்ட அல்லாஹ்வுக்கு வேண்டி முழு நேரமும் இபாதத்து செய்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த மலக்கை விட சிறப்பு நிறைந்த ஒரு அடியானாக நமக்கு முடியும். அது எப்படின்னா, இந்த ரமலானில் நாம் ஒரு இஸ்மை ஓதினால், அல்லாஹு தாலாவின் 99 திருநாமங்களில் ஒரு இஸ்மை நாம் கூறினால் 1000 தலை கொண்ட அந்த மலக்கை விட நாம் சிறப்பு நிறைந்த ஒரு அடியானாகி விடுவோம். அந்த மலக்கு ஓதக்கூடிய திக்ரை விடவும் நாம் சிறப்பு நிறைந்தவர்களாக ஆகிவிடுவோம். அதை ஓதுவதற்கு இறைவன் நாம் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸில் நமக்கு பார்க்க முடிகிறது, அல்லாஹு தாலா ஒரு மலக்கை படைத்திருக்கிறான். அந்த மலக்குக்கு 1000 தலைகள் உண்டாம். அந்த 1000 தலைகளுடைய முன்னிலையில் 1000 முகங்கள் உண்டாம். ஒவ்வொரு முகத்திலும் 1000 வாய்கள் உண்டாம். 1000 வாய்கள்லையும் 1000 நாவு உண்டாம். இது மகானான இமாம் திருமதி அவங்க ரிப்போர்ட் பண்ண ஹதீஸில் இருக்கிறது. அந்த மலக்கு எந்த நேரமும் அல்லாஹு தாலாவுக்கு வேண்டி சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று கூறிக்கொண்டே இருக்குமாம். சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர், சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று திரும்ப திரும்ப இதை கூறிக்கொண்டே இருக்குமாம். அப்போ ஒரு நாள் இந்த மலக்கு ரப்பிடம் கேட்டதாம், நான் எவ்வளவு திக்ர் உனக்கு வேண்டி ஓதுகிறேன் ரப்பே, என்னை விட சிறப்பு நிறைந்த யாராவது உன் அடிமைகளில் உண்டா? என்னை விட சிறந்த ஒரு அடியான் உன் அடிமைகளில் உண்டா இறைவா அப்படின்னு கேட்டதான். காரணம், நான் தானே எல்லா நேரமும் இடைவிடாமல் உனக்கு வேண்டி தஸ்பீக் ஓதிக்கொண்டே இருக்கிறேன். நான் என்னுடைய ஒரு நாவு கொண்டோ ஒரு முகம் கொண்டோ ஒரு தலை கொண்டோ நான் செய்யவில்லை. என்னுடைய 1000 முகம் கொண்டு 1000 நாவு கொண்டு நான் உனக்கு வேண்டி தஸ்பீக் ஓதிக்கொண்டே இருக்கிறேன். அதனால் என்னை விட சிறப்பு நிறைந்த அடிமை உனக்கு உண்டா ரப்பே அப்படின்னு அந்த மலக்கு கேட்டதாம். அதற்கு அல்லாஹ் கூறினானாம், உண்டு மன் ஒரு அடியான் இஸ்மில் அஸ்மால் உஸ்னாவில் உள்ள என்னுடைய பெயர்களை மனப்பாடம் செய்தால், மனப்பாடம் செய்தது மட்டுமில்லாமல் அவன் எல்லா நாட்களும் அதை ஓதினால் உன்னை விட சிறப்பு நிறைந்த அடியான் அவன் ஆகுகிறான் என்று அல்லாஹு தாலா அந்த மலக்கிடம் கூறியதாக நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க. அப்போது 1000 தலை கொண்ட மலக்கை விட சிறப்பு நிறைந்த ஒரு அடியான் நாமாக இருப்பதற்கு இந்த ரமலானில் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நமது ஹாஜத்துகளை முன்வைத்து நமது தேவைகளை முன்வைத்து இந்த திக்ரை ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்யுங்கள். அந்த சக்தி மிகுந்த இறைவனுடைய ஒரு இஸ்மை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இதை ஓதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன், என் நேரமும் அல்லாஹு தாலாவை திக்ரு செய்தால் அந்த அடியானுக்கு என்ன கூலி கிடைக்குமோ அதே நன்மையை நாம் பெறுகின்றோம். நமது எல்லா பாவங்களையும் ரப்பு மன்னித்து விடுகின்றான். இறைவனுக்கு நம்மிடத்தில் அன்பு என்பது அதிகரிக்கும். இனி நமது கஷ்டங்கள், நமது தேவைகள், நமது சிரமங்கள், நமது கவலைகள் எல்லாம் நீங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நெய்யத்தோடு நீங்கள் இந்த திக்ரை ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்தால் இன்ஷா அல்லாஹ் எல்லா சிரமங்களும், எல்லா கஷ்டங்களும், எல்லா வேதனைகளும், எல்லா கவலைகளும் உங்களை விட்டு அல்லாஹு தாலா போக்கி விடுவான். இன்னும் நீங்கள் எந்த ஒரு தேவையை முன்வைத்து நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த ஒரு திக்ரை 3 தடவை ஓதி நீங்கள் துவா செய்தீங்க, அந்த ஒரு தேவை உங்களுக்கு நிறைவேறி கிடைக்கும். அப்போ அந்த சக்தி மிகுந்த இஸ்மி எதுன்னா, யா அவ்வலு யா ஆஹிரு யா பாத்தினு யா அல்லாஹ், யா அவ்வலு யா ஆஹிரு யா பாத்தினு யா அல்லாஹ். இன்னும் முடிந்து விடவில்லை. இந்த திக்ரு ஓதிய அந்த அடியானுக்கு அல்லாஹு தாலா நாளை சொர்க்கத்தில் இறைவனை நம்மை படைத்த ரப்பை எந்நேரமும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாம். இதிலிருந்தே நமக்கு புரிந்து விடலாம் இந்த திக்ருடைய மகத்துவம் என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு மூமீனும் ஒவ்வொரு நோன்பாளையும் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் நோன்பு திறப்பதற்குள்ள திக்ரை கூறிவிட்டு இந்த ஒரு திக்ரை ஓதி 3 தடவை ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் ஆத்மார்த்தமாக துவா செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அந்த ஹாஜத்து, உங்களுடைய தேவைகள் அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து தருவான். அப்புறம் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் அனுப்பியிருக்கீங்க, அக்கா எனக்கு வேண்டி துவா செய்யுங்கள், சகோதரி எனக்கு வேண்டி துவா செய்யுங்கள் அப்படின்னு. உங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டி அல்லாஹு தாலாவிடத்தில் நான் துவா செய்து கொண்டே இருக்கிறேன். உங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறும். நீங்கள் பயப்படக்கூடிய எந்த விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காமல் அல்லாஹ் உங்களை பாதுகாத்து விடுவான். உங்களுடைய ஹாஜத்துக்களை அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து தருவான். உங்கள் ஒவ்வொருவருக்கு வேண்டியும் நான் இறைவனிடத்தில் என்னுடைய தொழுகையில் நான் துவா செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.